எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தாங்க இருந்திருக்கு. அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் மேக்ஸிமம் ஒரு 1.12% வரைக்கும் அப்புங்க. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு 1.39% டவுன் ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் முட்டு கொடுத்து ஒரு ப்ளஸ் 50-60 பாயிண்ட்ஸில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு சில பங்குகள் ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில் பயங்கரமாக ரேலி ஆகி உடனே செல்லிங் ப்ரெஷர் அதில் கண்டினியூ ஆச்சு. அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,200 பெர் அவுன்ஸ் கீழே தாங்க இருக்குது. நான் கடைசியாக பார்த்தப்போ $4,152 பெர் அவுன்ஸாக இருக்குது. ஸ்டெடியாக இருக்குது. பெருசாக கீழே போகல, பெருசாக மேலே ஏறல. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஃபெடரல் ரிசர்வ் வந்து அப்படியே ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுறாங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குமா, அதை பொறுத்து தான் தங்கம் மேலே போகிறதோ இல்லை கீழே வர்றதோங்க. அது வரைக்கும் இப்படி ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்க்கலாம். இந்தியாவில் தங்கம் வந்து ஒரு $160 விலை இறங்கிருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 13,400 ருபீஸாக இருக்குது. பிரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டெடியாக இருக்குது. $72 பெர் அவுன்ஸ் பக்கமாக இருக்குது பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். நேற்று இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. 243 crores. விற்றதெல்லாம் எவ்வளவு? ஆயிரக்கணக்கான கோடிகள். ஸோ நெட் பையர்ஸாக இருக்கிறது வந்து ஒரு 100 கோடி 200 கோடி அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து இந்த எண்ட் ஆஃப் லைஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக ரோஸ்மெட்ரா அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. சிவி ஸ்கிராப்பேஜுக்காக, அதாவது நேஷன் வைடு ஒரு எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த பார்ட்னர்ஷிப்பை போட்ட மாதிரி தெரியுதுங்க. ஸோ இது அசோக் லேலண்டுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். கம்பெனி நல்ல லெவலில் தான் இருக்கும். நம்ம ஒரு 125க்கு கீழே வந்தால் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஸ்டாண்டாக இருக்குது அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும். தென் ட்ரெண்ட் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் Q1ல அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நல்ல அப்டேட், ஸ்ட்ராங்கான அப்டேட்டுங்க. அதாவது அவங்க கொடுத்த வேல்யூவேஷனுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு 19% ரெவன்யூ க்ரோத், 5,666 crores ரெவன்யூ Q1 ஃபினான்ஷியல் 27ல். நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வெஸ்ட் சைட் ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜூடியோ ஸ்டோர்ஸ் 19 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 27ஓட முடிவில் ஜூடியோ ஸ்டோர்ஸ் 987, வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் 301. இது வந்து குளோபலி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் ஒரு 1,500 crore ஃபண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்க த்ரூ QIP. அவங்களோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்துக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்டு அதை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். நம்ம இதை பெரும்பாலும் பார்க்கறதில்ல. அடுத்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26ல் ஹையஸ்ட் எவர் க்ரோத் ரேட், குறிப்பாக எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 13.7% க்ரோ ஆகி $59.3 billion இருந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். அது போக கோகனட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ரீபவுண்ட் ஆயிருக்குங்க ஃப்ரம் பொள்ளாச்சி. அதாவது கல்ஃபில் வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த கான்ஃப்ளிக்ட்னால கோகனட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது டல்லாக இருந்திருக்கு. இப்போ ரீபவுண்ட் ஆன மாதிரி செய்தி. கியூபிட் நிறுவனத்தினுடைய MD என்ன சொல்றாங்க, எங்களுடைய பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபைட் ஆயிடுச்சு, வி ஹவ் மல்டிபிள் க்ரோத் என்ஜின்ஸ். இப்போ எங்களுடைய நேரம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கியூபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க முற்காலங்களில் கொடுத்த கைடன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் 10% எக்ஸஸாகவே எங்களுடைய ரெவன்யூ க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 600 crore ரெவன்யூ அப்படின்றது நாங்கள் 660 crores வரைக்கும் ரெவன்யூ எடுப்போம் ஃபினான்ஷியல் 27ல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் Q1 ஃபினான்ஷியல் 27 அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ அப்படின்றது 150 crores இருந்திருக்கு Q1ல். அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Q1 ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் கியூபிட்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க, நம்ம பார்க்க முடியாது. இருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கலாம். IPO அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் NSE IPO செப்டம்பர் 2026ல் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு சில செய்திகள் கசிஞ்சிருக்கு, வரட்டும். அதுக்கப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா பை 2031 நாங்கள் 26 நியூ லான்ச்சஸ்க்கான ஏற்பாடுகள், நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்க்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அப்படின்னாலே SUVs தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஒரு 16 SUVs, இதில் குறிப்பாக 10 IC இன்ஜின்ஸ், தென் 6 எலக்ட்ரிக் SUVs, அது போக 10 லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பை 2031. ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூனில் பெஸ்ட் எவர் ரீட்டைல் சேல்ஸ்ங்க. ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் மே ஜூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜூனில் ரீட்டைல் சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது 2.5 million யூனிட்ஸாக இருந்துருக்குங்க. 22% ஆனுவல் க்ரோத் இயர் ஆன் இயர் பேசிஸில். ஓவராலாக ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரலில் ஒரு 13% க்ரோ ஆயிருக்கு, மேலே ஒரு 10%.
இப்போ ஜூனில் 22% ஏறி இருக்குங்க. அதே மாதிரி சிவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 3 மந்த் ஹைங்க, ஜூனில் 17% சேல்ஸ் ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் ரீட்டைல் சேல்ஸ். ஸோ இதற்கு முந்தைய மாதங்களில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஏப்ரலில் ஒரு 5% அப்பு, தென் மேல ஒரு 15% அப்பு, ஜூனில் 17%. டைட்டன் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் கன்சியூமர் பிஸ்னஸ் வந்து ஒரு 41% க்ரோ ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். 77 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 முடிவில் ஒரு 3680 ஸ்டோர்ஸ் இருக்கு. டைட்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. தென் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1ல அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் 14% இருந்திருக்கு. தென் ஒரு 76 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸ் 3712 ஸ்டோர்ஸ் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அட்வான்சஸ் டெபாசிட்ஸ் ஏறி இருந்தாலும் காசா டெபாசிட்ஸ் வந்து ஒரு 47% விழுந்திருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல அவங்களுடைய டோட்டல் அட்வான்சஸ் 27% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அட்வான்சஸை பொறுத்த வரைக்கும் ரேம் செக்மெண்ட் மட்டுமே ஒரு 25% க்ரோத்துங்க. ரீட்டைல், அக்ரி, MSME, டெபாசிட்ஸ் ஒரு 13% க்ரோத் இயர் ஆன் இயர் பேசிஸில். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5 விட அதிகமாக தான் இருக்கும். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் பிளான் அட்வன்ட் கன்வென்ஷன் ஹோட்டல்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு 504 crore இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50% ஸ்டேக் எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். பிஎம்எல்லுடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, இண்டிஜினியஸ் இனோவேஷனுக்காக எங்களுடைய R&D ஸ்பெண்டிங்கை நாங்கள் ரேம்ப் அப் பண்ணுவோம், மோர் தென் 100% வரைக்கும் எங்களோட ஸ்பெண்டிங் வந்து ரேம்ப் அப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ஏரியாஸ்ல எங்களோட ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா ரயில்வேஸ், டிஃபென்ஸ் அண்ட் மொபைலிட்டி. எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு 35 to 40 ப்ராடக்ட் லான்ச்சஸ் இருக்கும். எங்களுடைய ஏரோஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பெண்டிங் அப்படின்றது 251 crores இருக்குங்க. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் குரூப் ஒரு 5% வரைக்கும் OFSல ஸ்டேக் சேல் பண்ற மாதிரி செய்தி அட் ஃப்ளோர் பிரைஸ் ஆஃப் 1400 பெர் ஷேர் அப்படின்ற மேனிக்கு. மஹேந்திரா குழுமத்தினுடைய சேர்மன் ஆனந்த் மஹேந்திரா அவர்கள் என்ன சொல்றாங்க, மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய குரூப் பிசினஸஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அன்சர்டனிட்டி, அதாவது வார் சுச்சுவேஷன் இருந்தது, க்ரூட் பிரைசஸ் அதிகமாக இருந்தது, தென் ரஷ்யா யுக்ரைன் வார், ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், இது மாதிரி அன்சர்டனிட்டி அப்படின்றது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இந்த அன்சர்டனிட்டி எல்லாம் விலகி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஆக்சிலேட் பண்ணலாம், இப்படிங்கிற வேலையெல்லாம் வேணாம். அன்சர்டனிட்டி ஒரு பக்கெட் இருக்கட்டும், நம்ம வந்து அட்டாக் மோட கையில் எடுப்போம், தொடர்ந்து குரூப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், பிஸ்னஸ் ஆக்சிலேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்க. இந்த அட்டாக் மோட் பத்தி அவரே சொல்றாரு. இந்த அட்டாக் மோட் அப்படின்றது ஃபார்முலா இ ரேசிங்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிறைய கார்ஸ் போகுது அப்படின்னா வேகமா போகக்கூடிய சூழல்ல ஒரு காரை இன்னொரு கார் வந்து மிந்த முடியாது. ஆனா இந்த அட்டாக் மோட் அப்படின்றது என்னன்னா, ஒரு இம்பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் இருக்கும், அந்த சுச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து அவங்களுடைய வேகத்தை குறைப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட நம்ம ரைட் மொமெண்ட்ல நம்ம ஆக்சிலேட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி போயிடலாம். அதனால இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது விலகி போகட்டும் அப்படின்றத எதிர்பார்க்காம நம்ம அட்டாக் மோட கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க மஹேந்திரா குரூப் கம்பெனிஸ்க்கு ஆனந்த் மஹேந்திரா அவர்கள். தென் பாண்ட் பத்தி ஒரு அப்டேட்ங்க. முத்தூட் ஃபின்கார்ப் பாண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு லிஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது. தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 4 digit டச் பண்ணிடுச்சு. நேத்தே டச் பண்ண மாதிரி செய்தி, இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரேலி இருக்கு. ஷெல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் கீழே வரலாம். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது, 1.5 times புக்கு கீழே தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேர் பண்ணுறப்ப 27ல் நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்க, 27 கம்பேர் பண்ணுறப்ப 28லையும் நல்ல நம்பர்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராஜீவ் ஆனந்த் அவர்கள் ஒரு 2-3 ஆண்டுகளில் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து நம்பிக்கையாக அதை வச்சுருப்போம் அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடு. தென் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹைங்க. நம்ம 25ல பார்த்தோம், இன்னைக்கு அப்படியே டபுள். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வேதன் ஃபேஷன் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு 5 year லோவில் இருக்குங்க. தொடர்ந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. 2 காரணங்க. ஒன்று FIIs தொடர்ந்து விற்கிறாங்க, தென் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு, அதனால ஷேர் ப்ரைஸை அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். 26 times earnings, டெட் டு equity 0.2 தான். ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. ஸோ ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ் லெவலில் இருக்கு. 26 times earnings அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடுங்க. நான் பெரும்பாலும் இதை பார்க்கறது இல்லை. தென் உக்ரோ கேபிட்டல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் FII ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு, மோர் தென் 50% இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியலங்க. FIIs அதுலேயே அவங்களோட பொசிஷன்ஸை குறைக்கிறாங்க, ப்ரமோட்டர் ஷேர்ஸை ப்ளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரைஸ் டு புக் 0.52 அப்படின்ற மெட்ரிக்ஸ் ஓகே தான், பட் எனக்கு ப்ரமோட்டர்ஸ் யார் அப்படின்றது தெரியல.
ப்ளஸ் ப்ரொமோட்டர் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தென் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி எழுதியிருக்கிறாங்க. நல்ல லெவலில் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்ல லெவலில் தாங்க இருக்கு. லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் 16 times earnings, டெட்டும் கம்மி தான். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தென் சிட்டி யூனியன் பேங்க் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொஞ்சம் ரேலியும் ஆயிருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்கலாம். தென் இப்போ சிட்டி யூனியன் பேங்க் வருவோமே, அது ஒரு 2 times புக்கை விட அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு புக் வேல்யூக்கு கீழே இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பார்க்கலாம். HDFC பேங்க் பற்றி கேட்டிருக்காங்க. சார் brokerage நிறுவனங்கள்லாம் வந்து டார்கெட் ப்ரைஸஸ் 1000க்கு மேலே செட் பண்ணியிருக்காங்களே, ப்ரைஸ் டு புக் வந்து 2க்கு பக்கமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட்லலாம் இல்லைங்க. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இது டீசெண்டான வேல்யூவேஷன் தான். பட் எனக்கு 1.5 times புக்கை விட அதிகமாக ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் கேள்வி. அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக வேணான்றதுக்கு போட்டுங்க. அது ரேலி ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கீழே வந்தால் பார்ப்பேன். உங்களுடைய நிலைப்பாடு சார் HDFC பேங்க் ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னா புரோக்கரேஜ் நிறுவனங்கள் சொல்லதுக்காக நீங்க பார்க்க கூடாதுங்க. உங்களுக்கு இது நல்ல வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் கிடையாது அப்படின்றது புரியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க HDFC பேங்கை பார்க்கலாம். உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்குங்க. உள்ள HDB ஃபின்சர்வ் இருக்கு, AMC இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, பிளஸ் பேங்க். ஸோ ஓவராலா 4 பிசினஸ் பிரைஸ் டு புக் 2 அப்படின்றது ஓவர் வேல்யூட் கிடையாது. இதை புரிஞ்சுட்டு எதுனாலும் பண்ணலாம். தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் என்கிட்ட ஒரு 12 ஷேர் தான் இருக்கு, இப்போ பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பார்க்கலாம், அப்பப்போ 1 2 அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல தப்பு இல்லை. பிரைஸ் டு புக் 1.5 வர்ற வரைக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுறது நல்லது. இது வந்து முற்காலங்களில் லோயர் லெவலில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஹையர் லெவலில் கன்சிடர் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒரு 12 அப்படின்றத மாசம் 1 2 இப்போ கொஞ்சம் ரேலி ஆயிடுச்சு, இன்னும் சில காலத்துக்கு அப்படியே இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். கிரெடிட் ஆக்சஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கிரெடிட் ஆக்சஸ் கிராமீணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைட்ல தாங்க இருக்கும். பிரைஸ் டு புக் 3 விட அதிகமா இருக்கு, 3.25 பக்கமா இருக்கு. அதாவது இந்த லெவல்ல இருந்து 50% கீழே வந்தாதான் நம்ம ரேஞ்சுக்கு வருங்க. பிரைஸ் டு புக் 1.5 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வருமானு தெரியல. ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வாய்ப்பு இல்லை. தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், CDSL பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே காஸ்ட்லி தான். தென் சவுத் இந்தியன் பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் என்கிட்ட 150 ஷேர்ஸ் இருக்கு அட் ஷேர் பிரைஸ் ஆஃப் 39ல. நான் வந்து ஃபர்தரா ஒரு 500 ஷேர் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் 500 ஆட் பண்ணுறத தவிர்க்கலாம். இப்போ ஒரு 10 days பேக் வந்து ஒரு 6 or 7% வரைக்கும் கீழே இறங்கிடுதுங்க. அன்னைக்கு நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திருக்கலாம். இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்லேயே ஒரு 6% அப்பு. பட் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால மறுபடியும் அது கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரே அடியாக மேலே போகாதுங்க, கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரும். ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்பப்பெல்லாம் கீழே வருதோ பொறுமையாக அதை வாட்ச் பண்ணி கீழே வர்றப்ப எல்லாம் பார்க்கலாம். ஓவர் வேல்யூட் கிடையாது. தென் நிஃப்டி 50 பீஸ் பார்க்கணும், நிஃப்டி 50 ETF பார்க்கணும் அப்படின்னா நிப்பான் ETF பார்க்கலாமா, இல்லை ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ETF பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டே பார்த்துட்டு போயிடலாங்க, எதுக்கு ETFக்கு போகணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நம்ம பல தடவை சொல்லிட்டோங்க, உங்களுக்கு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ல 50 ஸ்டாக் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்துல, அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது புரியுதுங்கிற பட்சத்துல டைரக்டாவே ஸ்டாக்ஸாவே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. இதுல இது பெஸ்டா அது பெஸ்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நிஃப்டி 50க்குள்ளேயே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூட் சைடில் தான் இருக்கு. 100 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக் 3-4 இருக்கு பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லோயர் லெவலில் ஏதாவது நிஃப்டி 50க்குள்ள இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க, பார்த்து அதை மட்டுமே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. நான் இப்படி பண்ணுவேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். KPIT பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 or 3 days பிஃபோர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Q1 Q2ல பெர்ஃபார்மன்ஸ் மியூட்டடா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் மியூட்டடா இருக்கு அப்படின்னாலே அதை அடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கீழே போக போக பார்ப்பேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.